கும்பிடுறோம். ஒரு தடவை எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க. நீங்க இருக்கிறது வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது. எங்களது பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நம்முடைய புதிய முதலமைச்சரிடம் சொல்லுங்கள், நம்முடைய பகுதியினுடைய வேதனையை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள், நான் உங்களை ஆதரித்து வாக்களிக்கிறேன். நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், சிறு குறு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் விவசாயிகளின் நெஞ்சங்களில் நீங்கள் குடியிருப்பீர்கள். கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. இந்த 8000 கோடி ரூபாய் தான் இருக்கு. கிட்டத்தட்ட சிறு குறு விவசாயம் என்ன குறிக்கிடாதீங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை குறிக்கிடக்கூடாது. நான் பேசுவேன். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை முழுமை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஏன் டைம் போயிடும், எனக்கு 15 நிமிஷம் காலைல நீங்க கொடுத்துட்டீங்க. அதுக்கான ஸ்பீடா படிக்கிறேன், இல்லைன்னா எல்லா பக்கத்தையும் பெரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பரிதா படிக்கிறேன். குறிக்கிட காலைல நீங்க சொல்லிட்டீங்க பேரவைத் தலைவர்களை, வேகமா படிங்க, வேகமா படிங்க. 15 நிமிஷம் முடிச்சிட்டேன். சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்யணும் முதலமைச்சர்களை. எங்க எதுக்கு வேணாலும் கவர்ச்சி திட்டங்களுக்கு கடந்த காலங்களில் கடன் வாங்கியதை போல உண்மையான நல்ல திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவுகிற இந்த திட்டத்திற்கு நீங்க எங்க வேணாலும் கடன் வாங்க. ஆனால் சிறு குறு விவசாயிகள், டெல்டா பகுதியில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள். எங்களது விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு எங்களுடைய நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல டெல்டா மாவட்டங்களை, வறட்சி பாதித்த மாவட்டங்களை அறிவியுங்கள். நிதி வரும்போது அவருக்கு உதவுங்கள். என்றைக்கு உபரி நிதி தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ நல்ல திட்டம் மாண்டேக் சிங் அல்வாலியா, வரி வருவாயை பெருக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். உங்களது எண்ணம் நிறைவேறும். அந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கள். எங்களது மாவட்டம் வறட்சி மாவட்டம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வறட்சி மாவட்டமாக அறிவித்தார். வருவாங்க. அதே மாதிரி நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தடவை எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க. நீங்க இருக்கிறது வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது.